நாங்கள் நம்ப வைத்த சாட்டு நீராடினான் திங்கின் தினாரெல்லாம் திங்கள் மூமாறு பேரு வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பெரும் வசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து என்னாடம் அன்புடையார் என்றும் உரியத்திற்கு தெய்வத்தாலாகாதே முயற்சி மருத்துவ தினம். மருத்துவர்கள் அன்பும் கருணையும் பரிவும் சாந்தமும் கொண்டவர்கள். நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருமே பார்த்துருக்கலாம், மருத்துவர் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்தவே முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கையின் முக்கியத்துவமா இருக்கிறாங்க மருத்துவர்கள். அவர்களை சிறப்பிக்கின்ற கௌரவிக்கின்ற வகையிலே தேசிய மருத்துவ தினம் இன்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வந்திருக்கின்ற மருத்துவர்கள் அனைவரையும் மருத்துவ தினத்தின் சார்பாக இங்க வந்திருக்கின்ற பொதுமக்கள் அனைவரும் கைத்தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மருத்துவ தினத்தை பற்றி கவிதையாக வாசிக்க சகோதரி சுசித்ரா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தேசிய மருத்துவ தின நாளில் மருத்துவத்தை வாழ்த்த சில மணித்துளிகளை தந்த நல்லுள்ளங்களுக்கு எனது அன்பின் நன்றிகளோடு எனது நேரத்திற்குள் எனது கவிதையை முடித்து விடுகிறேன். தமிழகத்தில் முதல் தொகுதி மூடிக்கொண்டே அதில் முதலாக ஆப்பிள் ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் என்கின்ற மிகப்பெரிய உடல் பரிசோதனை மையத்தினை தொடங்கி சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் நிறுவன உரிமையாளர்கள், ஊழியர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மருத்துவர்கள் குறித்த எனது கவிதை. நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல். குறள் அதிகாரம் 95. மருத்துவர்களே, நீங்கள் அன்பின் அதிகாரம், ஆண்டவனின் அவதாரம். நோய் என்ன, அதன் காரணம் என்ன என ஆராய்ந்தறிந்து முறையான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற வான்புகழ் வள்ளுவனின் வாக்கிற்கு வாரிசுகளான மருத்துவர்களுக்கு நான் அறிந்த தமிழில் வாழ்த்து கவிதை ஒன்று. மருத்துவமே மகத்துவமே, மருத்துவமே மகத்துவமே, எந்த மதங்களும் சொல்லாத மனிதமே, மனித நேயமே, மருத்துவமே மகத்துவமே. அவர்களுக்கு
ஆப்பிள் ஸ்கேன் அண்ட் லேப்ஸ் நிறுவனத்தின் சார்பாக, அதோடு நமது சட்டமன்ற உறுப்பினர் டிஜே கோவிந்தராஜன் ஐயா அவர்களுக்கு மாலை அணிவிப்போடு வருக வருக என ஆப்பிள் ஸ்கேன் அண்ட் லேப் நிறுவனத்தின் சார்பாக அன்போடு நிறைய மக்கள் வந்திருக்காங்க. மீண்டுமாக நமது மக்களின் சார்பாக ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மாலை வந்து தமிழக அரசுடைய சார்பாக ஐயா டாக்டர் முகமது ரேலா அவர்களுக்கு விருது வழங்க இருக்கிறார்கள். அதனால தான் அந்த நீங்கள் கைத்தட்டலாம். தமிழக அரசின் சார்பாக முதலமைச்சர் அவர்கள் கையிலே இன்னைக்கு இன்று மாலை சென்னையில் ஒரு மிகப்பெரும் விழா இருக்கிறது. ஆகையால் இதை முடித்துவிட்டு அவர் கிளம்பிவிடும். ஒரு சில வார்த்தைகளை பேச அன்போடு டாக்டர் அவர்களை அழைக்கிறார்.